ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம த்ரெட் பேங்கிள் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது சில்க் த்ரெட், பேங்கிள் அண்டு ஃபேப்ரிக் க்ளூ. இதை வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக பேங்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கனக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, க்ளூவை அப்ளை பண்ணி நல்லா அதை ஒட்டி விட்டுறணும். நம்ம இப்போ அந்த இடத்துல நம்ம நல்லா ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஈவனாக தான் அதை பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். அதனால் அது எப்பயுமே நம்ம ஈவனாக நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்க த்ரெட்டஸ் ஃபுல்லாக நம்ம சிசரில் நம்ம கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஈவனாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த த்ரெட்டை நம்ம சிசரில் நம்ம கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் அதுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்காக நான் இன்னொரு பேங்கிள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் ஒர்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஹெவி ஒர்க்காக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹெவி ஒர்க்காக உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெவி ஒர்க்காகவும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் இந்த பேங்கிளுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.